இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த நாட்டுக்கோழி குழம்புக்கு மசாலாலாம் நம்ம வதக்கி அரைச்சி பண்ணியிருக்கிறோம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த குழம்பை சாதத்துலேயும் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடலாம். எல்லா வகையான டிஃபனோட வச்சு சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்காக கிட்டத்தட்ட 1 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக நாட்டுக்கோழி வாங்கி மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கிறேன். இதில் எலும்பு தாங்க நிறையா இருக்கும், கறி அதிகமாக இருக்காது. அதனால தான் இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் இது கிடைக்காத இடத்துல இருக்கீங்க அப்படின்னா இதே ரெசிப்பியை நீங்கள் பிராய்லர் சிக்கனை வச்சும் செய்யலாம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த குழம்புக்கு ஒரு சில சாமான்கள் நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். அதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நாட்டுக்கோழி குழம்பு அப்படின்னாலே நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா கடலை எண்ணெயில் செய்கிறப்ப வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். இதில் ஒரு பட்டை, 2 கிராம்பு, 1 நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. இதுலேயே ஒரு 1.5லேருந்து 1.25 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடுங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அதிகமாக இப்போயே சேர்க்க வேண்டாம். இப்போயே போட்டு அரைச்சி கொதிக்க விட்டோம்னா கசந்த தன்மை வந்துடும். கூடவே காஷ்மீரி மிளகாய், நான் நிறத்துக்காக 4 மிளகாய் சேர்த்துருக்குறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய் இல்லை அப்படின்னா சாதாரண மிளகாவே 2 போட்டு நல்லா வறுத்து விடுங்க. இது ஒரு பாதி வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதுக்கு நம்ம வெங்காயம் போட்டு வதக்கிக்க போகிறோம். நாட்டுக்கோழி குழம்பு அப்படின்னாலே சின்ன வெங்காயம் தாங்க போட்டு செய்யணும். இப்போ நான் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். அதுக்காக 250 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு சேர்த்துருக்குறேன். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ போட்டிருக்கிற வெங்காயம் நல்லா வெந்து இந்த அளவுக்கு வந்தால் போதும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் தக்காளி பழம் சின்ன சைஸில் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்குறேன். இந்த தக்காளி ரொம்ப குழைய வதங்கணும்னு அவசியம் இல்லை, வெந்தால் போதும். இப்போ இந்த தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இதில் தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். ஒரு சின்ன மூடி தேங்காவை 1 மூடி தேங்காய் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இதுவும் வதங்கிட்டு இருக்கப்பே இந்த குழம்புக்கு தேவையான அளவு பாதி அளவு மட்டும் உப்பு இப்போ சேர்த்துக்க போகிறேன், 3/4 டீஸ்பூன். பிறகு நம்ம குழம்பு செய்கிறப்ப மிச்சத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இதுலேயே மஞ்சத்தூளும் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி, வெங்காயம், தேங்காய் எல்லாம் ஓரளவு நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா மசாலா பொடி சேர்த்துக்க போகிறோம். முதல்ல சேர்க்க போகிறது தனி மிளகாய்த்தூள். காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். கூடவே 1.25லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. மல்லிப்பொடியும் மிளகாய் பொடியும் பார்த்திங்கன்னா 1க்கு 2 பங்குன்னு சேர்க்குறப்ப தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதுவும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடுங்க. தீயை மீடியமாகவே நல்லா வதக்கி இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் தக்காளி நல்லா வெந்து தோல் உரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுடுங்க. இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு அம்மிக்கல்லோ ஆட்டாங்கல்லோ இருந்தால் அதில் அரைச்சி செஞ்சு பாருங்கள், குழம்பு நல்லாயிருக்கும். இல்லாத பட்சத்தில் இப்போ நம்ம மிக்சி ஜார்லேயே அரைச்சிக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு மட்டும் அரைச்சிக்கோங்க. அதிகம் தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து தாங்க அரைச்சேன். மசாலா நல்லா கெட்டியாக இந்த அளவுக்கு அரைச்சிருக்கணும். அப்போ தான் குழம்பு வதக்கிறப்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். நாட்டுக்கோழி குழம்பு ஓப்பன் பாட்டில் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நேரம் வேகிற மாதிரி இருக்கும். சில பேர் மண் சட்டியில் செய்வாங்க, அட்டகாசமாக இருக்கும். அப்படி சட்டுன்னு செய்யணுன்னா இந்த மாதிரி குக்கரில் செஞ்சுக்கோங்க. பிராய்லர் சிக்கனில் செய்ய போகிறீங்க அப்படின்னா குக்கரில் பயன்படுத்த வேண்டாம், ஓப்பன் பாட்டிலே சமைச்சோம்னாலே நல்லா வெந்துடும். இப்போ நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கரில் சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் கருவேப்பிலை மட்டும் போட்டால் போதும். அது கொஞ்சம் பொரிய விடுங்க. இது பொரிஞ்சிக்கிட்டு இருக்கப்பே இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நாட்டுக்கோழி குழம்புக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிறப்ப அந்த கவிழ்ச்ச வாடை அதிகமாக இல்லாமல் இருக்கும்.
இந்த மாதிரி பேஸ்ட்டாக இருந்தால் இப்போ சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நல்ல ஒரு 6 பல்லு பூண்டும் 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் வெங்காயம் வதக்கணும் பார்த்தீங்களா, அப்பயே கூட நீங்கள் வதக்கிக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை லைட்டாக வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் எண்ணெய் பிரிஞ்சு தகதகன்னு குழம்பு வரணும் இல்லையா, அதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூளும் போட்டு வதக்கிக்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா பச்சை வாசனெலாம் போய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கனை ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நிறம் மாறி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்போ இந்த குழம்புக்கு தேவையான மிச்ச பாதி உப்பு, அடுத்த 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் போட்டு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கி செய்கிறப்ப தாங்க அந்த சிக்கன் நல்லா பஞ்சு மாதிரி உங்களுக்கு வெந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 6-7 நிமிஷமாக நல்ல மிதமான தீயிலே வதக்கியிருந்தேன். நிறம் மாதிரி வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். முதல்ல வெறும் மசாலாவை மட்டும் சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா சுத்தமாக வழிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் போட்டு கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி விடலாம். இந்த மாதிரி வதக்கிறப்ப அந்த மசாலா சிக்கனில் இறங்கி நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா காரத்தோடையும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மசாலா இருக்கும் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலம்பிட்டு சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு நல்லா தண்ணியாக வச்சாலும் நல்லாயிருக்கும், குழகுழப்பாக வச்சாலும் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கிட்டத்தட்ட 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் மொத்தமாகவே. சப்போஸ் தண்ணியாக வேணும்னா நீங்கள் 1.5 லிட்டர் அளவுக்கு கூட தண்ணி சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இந்த டைம் உப்பு காரம் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு எல்லாமே சரியாக இருக்குது, அதனால் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம். வேக வைக்கிறதுக்கு குக்கர் மூடி ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில் 8லேருந்து 10 விசில் விடுங்க, நல்லா வெந்து வரட்டும். இதுவே பிராய்லர் சிக்கன் அப்படின்னா ஓப்பன் பாட்டில் வேக வைக்கிறப்ப 10லேருந்து 12 நிமிஷத்தில் உங்களுக்கு குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ இது வேகட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 11 விசில் வச்சு எடுத்துருக்குறேங்க. ஒரு 8 விசில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன், அவ்வளோவா சிக்கன் வேகலை. திரும்ப ஒரு 2 விசில் வச்சு எடுத்துருக்குறேங்க. ஸோ சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் வேக வைக்கணுமோ வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா தகன்னு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ திரும்ப இதை கொதிக்க வைக்கணும். அதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு தாளிப்பு இப்போ சேர்க்கணும், அதை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக 1 டீஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 4-5 மிளகு மட்டும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இப்போ அது நல்லா பொரிஞ்சு செவந்துகிட்டு இருக்கப்ப சின்ன வெங்காயம் ஒரு 5லேருந்து 8 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த தாளிப்பு கடைசியாக போகிறப்ப குழம்போட டேஸ்ட் நல்லாயிருக்குங்க, முதல்ல நீங்கள் வதக்கி செய்கிறத விட. கூடவே கொஞ்சம் தாராளமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டு இந்த வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே நல்லா வதங்கி லைட்டாக செவந்து வர மாதிரி பொரிய விடுங்க. இப்போ அவ்வளோதான், நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம குழம்பு ஒரு அடுப்பில் கொதிக்க வச்சுருந்தேன், அந்த குழம்புல இந்த தாளிப்பை சேர்த்துடலாம். இப்போ பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், வெங்காயம் லைட்டாக செவந்து வதங்கியிருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த தாளிப்பை போட்டு அடுத்த ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ கடைசியாக இதில் பொடியாக நறுக்கினா கொத்தமல்லியை தூவிட்டு குழம்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ குழம்பு பார்த்திங்களா இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும். சிக்கனும் நான் ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள், நல்ல பூ மாதிரி வெந்து வந்திருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி வதக்கிட்டு மசாலா போட்டு வதக்கி நல்ல 10-12 விசில் வச்சிங்க அப்படின்னா நல்ல பூ மாதிரி வெந்து இந்த அளவுக்கு வந்திருக்கும். இந்த குழம்ப சுட சுட இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் சரி, சாதத்தில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த குழம்பை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.